இந்தா பாருங்க காக்கா பறக்குது. என்ன தூக்கத்தை பேசிட்டு இருக்கானா? நண்பர்களே, இந்த காக்கா பிடிக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு பிளானை போடணும். அந்த பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். அடடடா, என் பையனுக்கு லூசு பிடிச்சிருச்சே, என் பையனுக்கு லூசு பிடிச்சிருச்சே. ஏ சந்தோஷே, எந்திரிடா. டேய் சந்தோஷே, எந்திரி. டேய் எந்திரிக்கே இல்லையா? அம்மா 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காணாமலே யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. பகல்ல ஃபுல்லா மொபைலு, நைட்ல உட்காந்து தூங்குவானா? நைட்ல உட்காந்து மொபைல தான் பார்த்துட்டு இருக்கியா தூக்கத்துலயும்? ஃபோன் பே பிடிச்சிச்சு போல உனக்கு. ஃபோன் பேயை விரட்டியே ஆகணும். அம்மா இல்லம்மா, நான் ஒண்ணுமே புலம்பலையம்மா. அப்ப எனக்கு தான் பை பிடிச்சிச்சா? மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா தலை வலிக்குமா? தலை நாள் முழுக்க மொபைல் நோண்டிட்டு இருந்தா தலை வலிக்காம என்ன பண்ணும்? எதுக்கு இப்ப காலையிலே போட்டு பிள்ளைய திட்டிட்டு இருக்க? போனை நீ தான் கொடுத்து பழக்குற, அதுக்கப்புறம் போனை கொடுக்க பாக்குறா, போனை பாக்குறாங்கற. அப்போ எல்லா தப்பு என் மேலதான், அப்படிதானே? நீங்க வந்து போனே கொடுக்கவே மாட்டீங்க. அப்பா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நம்ம தூங்கலாம்ப்பா. அவரோட பொறுப்பு தான் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கறது. அப்பாவோட பொறுப்பு பிள்ளைங்க வளர்க்கறதுனா அப்பாவோட பொறுப்பு என்னதான்? நாங்க சம்பாதிச்சு மட்டும் தான் கொடுப்போம், அதுக்கு மேல நீ தான் பாத்துக்கணும் எல்லாமே. நான் சம்பாதிக்க போறேன், நீங்க உட்கார்ந்து வீட்ல பொறுப்பா பிள்ளைய பாருங்க. நான் பாக்குறேன் எப்படி பொறுப்பா வளர்க்கறீங்கன்னு. கேப்ல எங்கடா படுத்துட்ட? எந்திரிடா, ஸ்கூல் கிளம்புடா. அப்பா தலை வலிக்குதுப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா. நீங்களாச்சும் உங்க பையனாச்சு மரியாதை பொறுப்பா எழுப்புங்க பாப்பா, எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி விடுங்க. ஏன்டா அநியாயம் பண்ற? அப்பா உண்மையிலேயே தலை வலிக்குதுப்பா. இல்ல உட்காந்து போனை பாரு, அப்புறம் தலை வலிக்காம என்ன வலிக்கும்? உங்க மரியாதையை எந்திரிச்சு கிளம்பு. பாப்பா இந்த வீட்ல மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல. காப்பி கிடைக்குமாம்மா? கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்க மரியாதை உங்க பிள்ளை வளரவா? நீங்க மட்டும் நைட்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா அவனும் உங்களை மாதிரி தான் உட்காந்து பாத்துட்டு இருப்பான். நீ தானே பாக்குற, நான் ஏதாவது சொல்றேன் அவனைய? உங்க மரியாதை உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்து காலி பண்ணுங்க. அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. எப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஓ கடவுளே, எந்த உலகத்துல தான் இருக்கானோ பாருங்க, பேக் இல்லாம கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு. ஏய் நில்லுடா, எங்கடா போற? இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேப்பா. எடுத்துட்டியாடா ஸ்கூலுக்கு? ஆமால, ஏதோ மறந்துட்டேனே, என்ன மறந்தேன்னு தெரியலையேப்பா. மாடு ஸ்கூல் பேக் மறந்துட்டடா. அச்சச்சோ, படிக்க போனா தான் பேக் ஞாபகம் வரும். அது தலை வலிச்சுச்சா, அதுல மறந்து போயிட்டேம்மா. எடுத்துட்டு போ. பாத்தீங்களா உங்க பையனை? ஒரு வேலை செய்யுமா, அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போமா. எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், அவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கும். ஒரு மந்திரக்காரனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பேயை விரட்டும். எந்த உலகத்துல நீ இருக்கு, எந்த காலத்துல இருக்கு நீ? பேய் பிசாசுன்னு இன்னும் நம்பிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னங்க தெரியும்? எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதாங்க செய்வாங்க. உங்க ஊர்ல செய்வாங்களா இருக்கும், இது சிட்டி. சிட்டியோ வில்லேஜோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு என் பையன் நல்லா ஆகணும். என்னத்தையோ பண்ணி தொலை. சாமி சொல்லுமா. சாமி, என் பையனுக்கு ஃபோன் பே பிடிச்சிருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்க சாமி. கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா. இப்ப அந்த கேசஸ் தான் நிறைய வருது என்கிட்ட. சாமி அப்ப நீங்க டாக்டரா சாமி? யாருமா இவன்? சாமி என் வீட்டுக்கார் சாமி. எங்க அந்த பேயை கூட்டிட்டு வா. சாமி அது என் பையன் சாமி, பேய் கிடையாது சாமி. பொண்டாட்டிக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஏங்க சும்மா இருங்க. எனக்கு என்னமோ உங்க வீட்டுக்காருக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு தோணுது. தம்பி உனக்குள்ள பேய் இருக்கா தம்பி? சாமி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது உங்க வேலை, அது அவன் வேலை கிடையாது. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியாப்பா? சாமி எனக்குள்ள பேய் எல்லாம் இல்ல சாமி. நான் மொபைல் பாக்குறேன், எங்க அப்பா மொபைல் பாக்குறாங்க, எங்க அம்மா வந்து மொபைல் பாக்குறாங்க, உட்காந்து பேய் மாதிரி சீரியல் பாக்குறாங்க. நான் உங்களுக்கு சீரியல் பேய் பிடிச்சிருக்கு நான் சொல்றேன். ஊரே உட்காந்து மொபைல் பாக்குது, இல்ல நான் தான் அதிசயமா பாக்குறேனா? சொல்லுடா நல்லா சொல்லுடா. அம்மா உன் டவுட் கண்டிப்பா 100% சரிதாம்மா. உன் பிள்ளைக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, கவலையே படாதுமா. அந்த பேய் நான் எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு. ரொம்ப நன்றி சாமி. ஒரு விளக்குமாறு வாங்கிட்டு வாமா, 2 முட்டை வாங்கிட்டு வா, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, கொஞ்சம் குங்குமம் வாங்கிட்டு வா. சாமி வேற எதுவும் வேண்டாமா? இப்ப நீ ஒன்னும் வாங்கிட்டு வேண்டாப்பா, உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாப்பா. தம்பி உனக்கு என்னப்பா பிடிக்கும் ரொம்ப? எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீ பார்த்தா பயமா இல்லையா? உன்னை பார்த்து ஏன் பயப்படணும் நானு? சரியான திமிர் எடுத்த பேயா இருக்கும் போலயே. சாமி என் பையனுக்கு பேயும் இல்ல ஒன்னும் இல்ல, அவனுக்கு வெறும் போன் அடிக்ஷன் மட்டும்தான். சாமியாருக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணுமே. ஆமா எனக்குள்ள பேய் இருக்கு. என் பேரு சோபா. சோபாவா? இல்ல சோஃபா. என்னப்பா பேய்ங்கெல்லாம் புது புது பேரா வைக்க ஆரம்பிச்சிங்களா? சோஃபா சேர்னு. ஏன் இனி உங்க பேர் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா நாங்க பேய்ங்களா? இல்லப்பா நல்லாதான்ப்பா இருக்கு, உனக்கு என்ன பேர் வேணுமோ நீ வச்சுக்கோப்பா. சோஃபா இப்ப எதுக்கு இந்த பையனை பிடிச்சி வச்சிருக்க? பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நீயா வெளியில போறியா இல்ல விளக்குமாறு அடி வாங்கி போறியா? போலான்னு தான் இருக்கேன், ரொம்ப போர் அடிச்சிச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் வெறும் இந்த கார்ட்டூனே தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த சீரியல் பார்க்கறதா ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளதான் அவன் கிட்ட பூந்து போனேன். அவன் என்னன்னா எப்ப பார்த்தா
கார்ட்டூனு கார்ட்டூனு கார்ட்டூன்னு பார்க்கறான், இல்லாட்டி கேம்ஸே விளையாண்டுட்டு இருக்கான். அதனால என்ன நினைக்கிறேன்னா, யார் சீரியல் பார்ப்பாங்களோ அவங்க கிள பூந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியாவே இருக்கே. நானும் போ, இப்போதைக்கு இந்த பையன் கிட்ட இருந்து வெளியில போ. இதுல உனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா? ஆமா, இந்த அம்மா காசு கொடுத்துருக்கல பேய் விரட்டுறதுக்கு. ஓஹோ, நீ காசு வாங்கிட்டு நீ எங்கனாலும் நீ அனுப்பி விட்டுருவ. அப்புறம் வந்துட்டு நீ என்ன பண்ணுவ? நான் தான் சோஃபா. ஏ சோஃபா பேய், அதுக்குள்ள நீ வெளியில வந்துட்ட? நீயா பர்மிஷன் கொடுத்தா யாருக்குள்ளயும் போறதுக்கு? அப்புறம் நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா வெளியில வர்றதுக்கு? என்ன எனக்கு பாஸா? டேய், எதுக்குடா என் பிள்ளைக்குள்ள போன? பிள்ளை படா படிச்சு எடுத்துட்ட. ஆண்டி ரொம்ப பேசாதீங்க ஆண்டி, இப்போ உங்களுக்குள்ளதான் நான் போறேன். டேய் டேய், வரதுடா வரதுடா. பாய் சந்தோஷ். பாய் பேய். ஹாய் ஹாய் ஆண்டி, நான் வரேன். வராத வராத. சாமியாரு தடுக்க மாட்டியா? இதெல்லாம் காசு வாங்கலப்பா. என்னை விட்டுடா, என்னை விட்டுடா. ஆண்டி வாங்க, நம்ம ஜாலியா இருப்போம். அம்மா அம்மா, என்னம்மா? என்னடா? டேய், அந்த சோஃபா பேய் உங்க அம்மாக்குள்ள இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா எங்களுக்கு தெரியுதேம்மா, உங்களை பார்த்தாவே வித்தியாசமா தெரியுறீங்களேம்மா. டேய் சும்மா இருடா, அப்படிலாம் எதுவுமே இல்லடா, நான் நார்மலா தான்டா இருந்தேன். அப்படிதான்டா எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்குள்ள பேய் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு உங்க எல்லாமா உங்க அம்மா. ஆனா உனக்கு தெரியல இல்லடா, அந்த மாதிரிதான் உங்க அம்மாக்குள்ள இருக்குது. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க பேசாம இருங்க, நாங்க தான் பார்த்தோமே உனக்குள்ள அந்த பேய் போச்சே. கவலைப்படாதடா, உங்க அம்மாவை நாளைக்கு அந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போலாம். ஆட்டி கூட்டிட்டு போக வேண்டாம், கூட ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். இப்படிதாம்மா எல்லாரும் சொல்லுவாங்க. என்னைய மட்டும் அக்கறையா கூட்டிட்டு போனீங்களாம்மா? அப்ப நான் கூட்டிட்டு போலன்னா நான் எனக்கு உங்க மேல அக்கறை இல்ல, நான் போயிடும்லம்மா. சரி, இன்னைக்கு சாயங்காலமே நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆளை விடுங்க, அதான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்போ உனக்கும் பிள்ளைக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல தெரியுது, உனக்குள்ள வந்துருச்சுன்னு மட்டும் நம்ப மாட்டேங்கிற. ஆமா ஒண்ணும் இல்லம்மா, நாங்க சும்மா நடிச்சோம்மா. கிட்ட இந்த பேயெல்லாம் இல்லங்கறத நம்ப வைக்கிறதுக்காக இந்த சின்ன டிராமா பண்ணோமா. நான் பயந்தே போயிட்டேன்டா. இனிமேலாச்சும் இந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வா. நம்ம பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவை. அம்மா நான் இனிமே ஃபோன் பார்க்க மாட்டேம்மா, கம்மி பண்ணிடுறேம்மா. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றேன், உடனே கம்மி பண்ண முடியாதுமா. சரிடா. பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்கள ஒழுங்கா கொண்டு போகணும். அதுக்காக பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுன்ட்டுலாம் கிடையாது. நம்மளால முடிய வரைக்கும் நம்ம பிள்ளைய வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணணும். புரிஞ்சு பண்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.